பிஹைண்ட் மீ வியூஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்பர் ஷாப், ஒரு முடிவெட்டுற கடையில் இருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இந்த கடையோட அட்வர்டைஸ்மெண்ட்காகவோ இல்லை. ஆக்சுவலி என்னோட லாங் ஹேரை கேன்சர் பேஷண்ட்காக டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 times பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் டொனேஷன் பண்ணுறதுக்கு பெருசாக டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி லென்த் மட்டும் இருக்கணும். இப்போ என்னோட ஹேர் டைப்புக்கு ஏற்றது வந்து 15 to 17 inches லென்த் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே லென்த் இருந்தாலே நம்ம டொனேஷன் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக முடி எடுக்கணும்னா ஒரு 3 பேண்ட் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். முடி பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு பிளேடு போடும்போது இங்கே பேண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். சாஃப்ட் கொடுக்குமா? நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு சாஃப்ட் ஆகாது. கண்டிஷனர் போட்டால் தான் நார்மல். அது கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் ப்ராப்பராக அமையுன்றதுக்காக தான் போடுறது. ஸோ இந்த மாதிரி பேண்டை எதுக்கு போடுறோம்னா முடி எடுத்ததுக்கப்புறம் முடியெல்லாம் விளைக்கிறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி என்னோட 2 வருஷ க்ரோத்தான ஹேர் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். இல்லைனா இந்த கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு கொரியரும் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து யாருக்காவது ஒரே ஒரு பர்சனுக்காவது நம்ம இந்த மாதிரி டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுனாலே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ப்ளஸ் அதே மாதிரி பிளட் டொனேட்டும் பண்ணுங்க. 6 months ஒன்ஸ் பண்ணலாம், பட் 1 year ஒரு டைம் கூட பண்ணலாம். டொனேஷன் பண்ணுறது நல்லது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் திருப்பி பிஹைண்ட் மீல சந்திப்போம். பை.